கேப்டன் அவர்களோட நினைவிடத்தில் ஏகப்பட்ட நல்ல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜிஸான விலங்குகளுமே அங்கே வந்திருந்துச்சு. கழுகு அவரோட நினைவிடத்துக்கு மேலே பறந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாடு வந்திருந்துச்சு, மயில் வந்திருந்துச்சு, ஒரு பாம்பு விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ மேலே ஏறி நின்றுருந்துச்சு. இப்படி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக விஜயகாந்த் சார் வீட்டில் இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜயகாந்த் சார் நினைவிடத்தில் காக்கா ஒன்று இறந்து போய் கடந்திருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. காக்கா அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள், கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி இறந்து போகக்கூடாது. அப்படியே இறந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நினைவிடத்தில் வந்து இறந்து போகக்கூடாது. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பேட் எனர்ஜி தான். இது விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ண அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பொதுமக்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் சார் இறந்தே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகியாச்சு. ஸோ 14ஆம் நாள் காரியம் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்தவித துஷ்ட சக்திகள் இருந்தாலும் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அந்த மாதிரியான காரியங்கள் செய்யும் போது அது அத்தனையுமே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பெருசு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ராதா ரீசெண்டாக விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு போயிட்டு மாலை அணிவிச்சு தன்னோட கடைசி மரியாதையை செலுத்தியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜயகாந்த் சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், அவர் கூட நான் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அவர் பயங்கரமாக இன்னசென்ட் பர்சன் அண்ட் ரொம்பவே கலாய்ப்பார், அவரோட குணத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அவர் ரகுடு பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதர். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவரை பார்ப்பேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.